ஜூலை 1 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நமது புகலிடம். இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 62 வசனங்கள் 5 முதல் 8 வரை. என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். குறிப்பு வசனம்: தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 62:8. ராக்கி மவுண்டன் ஆர்சனல் தேசிய வனவிலங்கு புகலிடம். வட அமெரிக்காவில் எருமைகள் நடமாடிய இடம் அது. ஆம், உண்மையில் அப்படியாகத்தான் ஆரம்பத்தில் அது இருந்தது. அப்பகுதியில் மக்கள் மந்தைகளுடனும் பயிர்களுடனும் குடியேறும் வரை சமவெளியில் வாழ்ந்த இந்தியர்கள் அந்த காட்டெருமைகளை அங்கே பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். பேர்ல் துறைமுகத்தில் நடைபெற்ற 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அது இரசாயன உற்பத்தி தளமாக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் பனிப்போர் ஆயுதங்களை, இராணுவ துருப்புகளை திரும்பப் பெறும் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு நாள் வழுக்கை கழுகுகளின் கூட்டம் அங்கே அடைக்கலம் புகுந்திருந்தது. அதன் பின்னர் விரைவில் அவ்விடத்தில் ராக்கி மவுண்டன் ஆர்சனல் தேசிய வனவிலங்கு புகலிடம் உருவானது. கொலரடோவின் டென்வர் பெருநகரத்தின் எல்லைகளில் புல்வெளி, சதுப்பு நிலம் மற்றும் வனவிலங்கு வாழ்விடங்களை கொண்ட 15,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இப்பகுதியானது இப்போது நாட்டின் மிக பெரிய நகர்ப்புற சரணாலயங்களில் ஒன்றாகும். கருங்கால் ஃபெரட்டுகள் முதல் வழுக்கை கழுகுகள், துளையிடும் ஆந்தைகள் வரை 300க்கும் மேற்பட்ட விலங்கினங்களுக்கு பாதுகாப்பான இல்லமாக இன்று உள்ளது. உங்களால் இதை யூகித்து பார்க்க முடிகிறதா? எருமைகள் நடமாடிய இடம் இப்போது பெரிய புகலிடமாக உருவாகியுள்ளது. தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என சங்கீதக்காரன் கூறுகிறார். உலகில் உள்ள எந்த ஒரு நம்பிக்கையான புகலிடத்தையும் விட தேவனுடைய பிரசன்னம் நமக்கு உண்மையான அடைக்கலமாய், பாதுகாப்பாய் இருக்கிறது. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். எனவே எல்லா நேரங்களிலும் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய நமது அடைக்கலம் தேவனே. அவர் நம்முடைய சரணாலயமாக இருக்கிறார். அவரிடம் நாம் தைரியமாக நம் எல்லா ஜெபங்களாலும் நம் இருதயத்தில் உள்ளவைகளை ஊற்றலாம். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் எப்போதும் அடைக்கலமானவராகவே இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்ற சொற்றொடர் உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது? உங்கள் இதயத்தில் உள்ள எந்த விஷயத்தை நீங்கள் அவரிடம் ஊற்ற விரும்புகிறீர்கள்? அன்பான தேவனே, எனது பாதுகாப்பான மற்றும் பாதுகாக்கப்பட்ட அடைக்கல பட்டணமாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி.